ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி முயல் இருந்துச்சு. அதோட பேர் கிட்டி. கிட்டி ரொம்ப வேகமா ஓடும். அது காட்டுற மாதிரி ஊஷ்னு ஓடும். அதே காட்டுல ஒரு குட்டி ஆமை இருந்துச்சு. அதோட பேர் டாமி. டாமி மெதுவா தான் நடக்கும். ஒரு நாள் கிட்டி டாமிய பார்த்து சிரிச்சுது. டாமி, நீ ரொம்ப ஸ்லோவா நடக்கிற, நீ என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னது. அது கேட்டுச்சு, கிட்டி, நாம் ரேஸ் ஓடலாமா? கிட்டி சொன்னது, சரி, நான் ஈஸியா ஜெயிச்சிடுவேன். ரேஸ் ஆரம்பிச்சுச்சு. கிட்டி வேகமா ஓடிச்சு. ஊஷ்னு பறந்த மாதிரி ஓடிச்சு. டாமி மெதுவா நடந்துச்சு. ஆனா அது நிக்கல. சிறிது நேரத்துல கிட்டி ரொம்ப தூரம் போயிடுச்சு. அது திரும்பி பார்த்துச்சு. டாமி ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. கிட்டி சொன்னது, அது ரொம்ப ஸ்லோவா வருது, நான் கொஞ்சம் தூங்குறேன். அது ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிடுச்சு. டாமி மெதுவா வந்துச்சு. ஒரு படி, இன்னொரு படி. அது தூங்கிக்கிட்டு இருந்த கிட்டிய கடந்து போயிடுச்சு. அது தொடர்ந்து நடந்துச்சு. இப்போ ஃபினிஷ் லைன் கிட்ட வந்துச்சு. அந்த நேரத்துல கிட்டி எழுந்துச்சு. அது பார்த்துச்சு, ஐயோ, டாமி ஜெயிக்க போகுதுன்னு பயந்துச்சு. அது வேகமா ஓடுச்சு. ஆனா லேட் ஆயிடுச்சு. டாமி ஃபினிஷ் லைனை கடந்து ஜெயிச்சிடுச்சு. அனைத்து அனிமல்ஸ்க்கும் கிளாப் அடிச்சாங்க. கிட்டி தனது தவற புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அது ஒருபோதும் பெருமை பேசல. டாமி ஹாப்பியா சிரிச்சது. என் அன்பான நண்பர்களே, இன்று நடந்த போட்டியை எல்லாரும் பார்த்தீங்களே. முயல் ரொம்ப வேகமா இருந்தது, ஆனா அது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தூங்கிடுச்சு. ஆமை ஸ்லோவா இருந்தது, ஆனா அது ஒருபோதும் நின்னல. அது தொடர்ந்து நடந்துச்சு. அதனால தான் அது ஜெயிச்சுச்சு. நண்பர்களே, நீங்கள் ஃபாஸ்டா இருக்கணும் என்பது அவசியமில்லை. ஆனா நீங்கள் ஒருபோதும் முயற்சியை நிறுத்தக்கூடாது. நீங்கள் ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. இதுதான் இன்றைய கதையின் மாரல். ஸ்லோவா இருந்தாலும் நின்னாம தொடர்ந்து முயற்சி பண்ணினா வெற்றி நிச்சயம் உங்களுக்கே வரும். ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்னும் நிறைய கியூட் ஸ்டோரிஸ் இருக்கு. அதையெல்லாம் கண்டிப்பா பாருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அழகான ஸ்டோரிஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சரி குட்டீஸ், நான் உங்கள் லயன் கிங். மீண்டும் ஒரு அழகான ஸ்டோரியுடன் உங்களை சந்திக்கிறேன். பை பை குட்டீஸ்.